இந்த 2 சவால் சேலஞ்சில் இன்னைக்கு நாள் பாத்தீங்கன்னா 11. ஒரு 3 டேஸா பாத்தீங்கன்னா எந்த வீடியோவும் அப்லோட் பண்ணல. ஏன்னா ஒரே மாதிரி கண்டென்ட் பண்ணி போர் அடின்னு சொல்லிட்டு ஒரு 3 டேஸ் பக்கமா வீடியோ மட்டும் எடிட் பண்ணி போட்டேன். அதனால தான் எந்த வீடியோவும் வரல. இதுக்கு மேல கண்டினியூஸா எல்லா வீடியோ வரும். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஒரு 5 டேஸ் மட்டும் இந்த மாதிரி வீடியோ போடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். 2 டேஸ் பாத்தீங்கன்னா எடிட் பண்ணி வீடியோ போடலான்னு இருக்கேன். சரி, இன்னையோட கதைக்கு வருவோம். எழுந்திரிச்சு சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் 2 நாள் போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அடிக்கடி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் கண்டினியூஸா ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் எனக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சது. உங்களுக்கு இந்த ரிசல்ட் வேணுமா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு சொல்லி தரேன் எப்படின்னு. அதுக்கப்புறம் சின்னதா ஒரு 2-3 வேரியேஷனை போட்டு செடி நம்பர் வேற வாட்டி போயிருக்காரு. ஏன்னா மே மாசம் வெயில் அடிக்கிற மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெயில் கொளுத்தி எடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரமா இப்படிதான் இருக்கு. அதனால அவனுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு ஒரு மாதிரி போர் அடிச்சிருந்து டைம் பாஸ்க்கு என்ன பண்ண தெரியாம இருந்தேன். அப்பதான் ஒரு ஞாபகம் வந்தது. நம்ம தலைவன் படம் வேற ஏத்தி வச்சிருந்தேன். அது வேற அப்படியே கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டு இருந்தேன். படம் பயங்கரமா இருக்கும். 10க்கு பாத்தீங்கன்னா 9.9 கொடுக்கலாம். பெஸ்ட். படம் க்ளோஸ் வந்ததுக்கு அப்புறம் காயப்பட்ட துணியை கேதர் பண்ணிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் மடிச்சு வச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால ரெடி ஆயிட்டு இருந்தேன். ஒரு மாதிரியே கண்டென்ட் எடுத்து ஒரு மாதிரி போர் அடிக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் புதுசா கண்டென்ட் தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது. இப்படிலாம் கேட்கணும் எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா சும்மா கேட்டு பார்த்தேன், அவ்வளவுதான். எனக்கு வரப்போ கால் பண்ணேன். சரி 2 நிமிஷத்துல வந்துருவான், 3 நிமிஷத்துல வந்துருவான், 4 நிமிஷத்துல வந்துருவான் பாத்துட்டு கடைசி வரைக்கும் இன்னும் ஆளையே காணவன. இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னு எனக்கே ஒண்ணும் தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அவனே வரான். ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கான். அப்புறம் என்ன வந்தது கூட்டிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாமப்புல ஆட்டுற ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, கையும் காலையும் தான் நான் சொன்னேன். அந்த ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு சின்னதா ஷோல்டருக்கு ஒரு வார்ம் அப் போட்டேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மூத்தவர் வந்து ஒர்க் அவுட் போட்டுட்டு இருக்காரு. நமக்கு முன்னாடி வந்தாருன்னு சொல்ல மாட்டேன், நமக்கு அப்புறம் தான் வந்தாரு. அவரு கொண்டு ஒர்க் அவுட் போட்டுட்டு இருக்காரு. வீட்டுல பொண்டாட்டி திட்டிச்சு போல. சார் கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு ஜாலியா இருக்காரு பாரு வீட்டுல. நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்காங்க சார் சோஃபால காய போட்டு. ஆனா நமக்கு அப்படி இல்ல. டெய்லி வந்தமா ஒர்க் அவுட் பண்ணமா ரூமுக்கு போனா ரிப்பீட், மறுபடியும் வந்தமா ஒர்க் அவுட் பண்ணமா ரூமுக்கு போனா ரிப்பீட். இது மாதிரியே போயிட்டு இருக்கு. சரி, அவருக்கு வயசு அடிச்சு பண்ணிக்கிட்டாரு. நமக்கு இன்னும் காலம் இருக்கு. அதனால பொறுமையா வெயிட் பண்ணுவோம். சரி, இந்த சேலஞ்சு முடிக்கிறதுக்கு இன்னும் 59 நாள் தான் இருக்கு. ஆட்கள் வேற கம்மியா தான் இருக்கு. இப்படியே விட்டா வளவலன்னு பேசிட்டே இருப்பேன். இப்படியே பேசிட்டே ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டேன். மூத்த ஒரு எஸ்டிஆர் பாட்டை கேட்டு வைபுக்கு மேல வைபா ஒர்க் அவுட் போட்டு இருக்காரு. அப்புறம் சிண்டு பாப்பு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் என்ன மூத்தவரும் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நம்ம கூட வந்துட்டாரு. இன்னைக்கு ஒரு சின்ன இடத்துக்கு போக வேண்டிய வேலை இருக்கு. ஆல்ரெடி இந்த வெயிட் மிஷின் ஒரு வீடியோல பாத்திருப்பீங்க. அப்ப எப்படி யூஸ் பண்றது எங்களுக்கு தெரியல. ஆனா இப்ப நாங்க கண்டுபிடிச்சது எப்படி யூஸ் பண்றதுன்னு. ஃபர்ஸ்ட் ஏறி நின்னுக்கணும். அதுக்கப்புறம் காயினை போட்டாதான் வெயிட் காட்டும். அதுவே நாங்க இப்பதான் கண்டுபிடிச்சோம். என்ன வெயிட் பாத்தீங்கன்னா சுமார் 60 கிலோ தான். ரொம்ப கம்மியான வெயிட் தான். வீட்டெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. மூத்தர் வேற பல்ல காமிச்சிட்டே வராரு. என்ன விஷயம் தெரியல. அடுத்த கல்யாணத்துக்கு உசார் பண்றாரோ என்னமோ தெரியல. மேபி இருக்கலாம். ஒரு வழியா ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நாளைக்கு பார்க்கலாம் காய்ஸ்.